Calm your mind with chakra-based meditation music. Saregama Karwa Wellness. அஞ்சலி இந்த வீட்டில் இருந்தால் எப்படியாவது ஜானகி அத்தைக்கு பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பா அப்படிங்கிறதுனால இலக்கியா பிளான் பண்ணி ஜோசியர் மூலமாக அஞ்சலியை அவங்க அம்மா வீட்டுக்கு அனுப்பி வைக்க பார்க்குறாங்க. ஆனால் என்னை அங்கே இங்கன்னு அலக்கழிக்கிறீங்க, என்னால் டார்ச்சர் தாங்கவே முடியல அப்படின்னு அஞ்சலி ஒரு புது ட்ராமா பண்ண இங்கேயே எப்படியாவது டேரா போடலாம் அப்படின்னு பார்க்குறாங்க. இருந்தாலும் உன்னோட ஹெல்த்தை இன்னொரு டாக்டர் மூலமாக செக் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு இலக்கியா சொல்ல, இல்லை வேண்டாம் அப்படின்னு அங்கேருந்து அமைதியாக கிளம்புறாங்க அஞ்சலி. இன்னொரு பக்கம் இலக்கியா தான் நினைச்சது நடந்துருச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அஞ்சலி ரொம்பவே கொடூரமான பார்வையால இலக்கியாவை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பைரவியும் அஞ்சலியும் சேர்ந்துக்கிட்டு ஜானகிய ரொம்பவே நிம்மதி இல்லாம பண்ண அதுக்கேத்த மாதிரி இலக்கியாவும் அவங்க பிளான் பண்ணி அஞ்சலியை அங்கிருந்து காலி பண்ணிட்டாங்க. இந்த சந்தோஷமான விஷயத்தை கேட்டு கௌதம் ரொம்பவே ஹாப்பியாகி பைரவி அம்மாவுக்கு பல்பு கொடுக்குற மாதிரி நீ அஞ்சலியை வீட்டை விட்டு விரட்டினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு அப்படின்னு பாராட்டிக்கிட்டு இருக்காரு. இத மாடியில நின்று பார்த்துக்கிட்டு இருந்த ஜானகிக்கு பயங்கரமான ஷாக்கு. நினைச்ச மாதிரியே அஞ்சலியை இந்த வீட்டை விட்டு அனுப்பியாச்சு. இதுக்கப்புறம் இந்த வீடு ரொம்பவே சந்தோஷமா நிம்மதியா இருக்கும் அப்படிங்கிறதுனால இலக்கியா ரொம்பவே ஹாப்பியா கௌதம் கூட விளையாடிட்டு இருக்காங்க. ஃப்ரீஸ் சொல்லி போட்டோ எடுத்து அவங்களுடைய சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அஞ்சலி தூக்கம் வராம அவங்க வீட்டுல இருந்து ஜானகிக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நீங்களே வந்து என்னை கூட்டிட்டு போயிடணும், அப்படி இல்லைன்னா கௌதம் கிட்ட உண்மையா சொல்லிடுவேன் அப்படின்னு பிளாக்மெயில் பண்றாங்க. என்னடா இது, அஞ்சலி இந்த வீட்டை விட்டு போயுமே நம்மள நிம்மதியா இருக்க விட மாட்டேங்கிறா அப்படிங்கிற மாதிரி ரொம்பவே கஷ்டப்படுறாங்க ஜானகி. கௌதம், இங்க பாருங்களேன். என்ன சொல்லு? இது சொல்ற விஷயம் இல்ல, பாக்குற விஷயம். முக்கியமான அக்கவுண்ட்ஸ் பாத்துட்டு இருக்கேன். அப்புறம் வா. என்ன பெரிய அக்கவுண்ட்ஸ்? பொண்டாட்டிக்கு பிடிச்ச மாதிரி புடவை பூ வாங்கி கொடுத்தா மட்டும் போதுமா? அது எப்படி இருக்குன்னு ரசிக்க வேண்டாமா? சரி, போய் அந்த புடவை கட்டிட்டு பூ வச்சிட்டு வா, நான் ரசிக்கிறேன். ஏங்க, இப்ப நான் அப்படிதான் நிக்கிறேன், பாருங்களேன். கௌதம், 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 என்ன அப்படியே சிலையாட்டீங்க? ஆமா, ஒரு சிலைய பார்த்து சிலையாயிட்ட. ஓவரா ஓட்டாதீங்க. சத்தியமா, இந்த புடவையை வாங்க கடைக்கு போனேன். அங்க சிலை மாதிரி பொம்மை இருக்கும்ல, அந்த பொம்மைக்கு தான் இந்த புடவையை கட்டி இருந்தாங்க. நான் அப்படியே பிரமிச்சு போயிட்டேன். அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு. ஆனா என்ன, அதுல ஒரே ஒரு குறை. என்ன குறை? அதுக்கு உயிர் இல்ல. சிலைக்கு உயிர் கொடுக்கத்தான் இந்த புடவைய உனக்கு வாங்கிட்டு வந்தேன். நான் நினைச்ச மாதிரியே அந்த பொம்மைக்கு உயிர் வந்துருச்சு. உண்மையாவா? ஆமா, நீ அந்த கடையில இருந்த பொம்மை மாதிரியே இருக்க. சும்மா சொல்லாதீங்க. ஐயோ, நிஜமா. சரி, ஒரு நிமிஷம். இந்த கை, அப்படியே இந்த கைய தலைய கோதுற மாதிரி பின்னாடி வை. எதுக்குங்க? வையே சொல்றேன். இந்த கைய இடுப்புல வை. ஒரு காலை அப்படியே ஸ்டைலா பொம்மை மாதிரி முன்னாடி எடுத்து வை. எதுக்குங்க? உயிரோட இருக்கிற என்ன உயிர் இல்லாத சிலை மாதிரி ஆக்க போறீங்களா? ஷோ, நீ அந்த மாதிரி நில்லு, சொல்றேன். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.